இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினால் எப்பேற்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி மகரம் ராசியை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவாருங்க. மகரம் ராசிக்கு உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மகரம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அதாவது செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் என்றதொரு நோக்கம் கொண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த அதிர்ஷ்டம், இந்த விதி, இது எல்லாம் அதிகம் நம்ப மாட்டார்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள். என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. முக்கியமாக வெளிநாடு சார்ந்த யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அந்நியர்களால் அதிக ஆதாயம் கொண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள். சரி, இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது? இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற 14/5/2025 முதல் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு வருடம் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. அதே போல் மகரம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க. இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு மகரம் ராசிக்காரர்களுக்கு 7.5 வருடமாக இருந்த அந்த சனி பகவானுடைய ஒரு தொல்லை, அதாவது 7.5 சனி முழுவதுமாக இந்த ஒரு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு விலகுகின்றது. அப்போது சனி பகவான் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர இருக்கின்றார். மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவானுங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல அமரப் போகின்றாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் 3ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. அப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகம், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் யோகம், இது எல்லாமே கிடைக்க இருக்கின்றது மகரம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சியினால். ஏனென்றால் குரு பகவான் மகரம் ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கின்றார். வருகின்ற 14/5/2025 முதல் 6ஆம் இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இருக்க போகின்றாருங்க. இடையில குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்திற்கு வருவார். ஒரு குறிப்பிட்ட காலம் 7ஆம் இடத்திற்கு வந்துட்டு திருப்பியும் ரிவர்ஸில் 6ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கின்றார். அதாவது 2026 மே மாதம் வரையில் 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பாருங்க.
குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாக 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருந்துருப்பார். வெளிநாட்டு சார்ந்த யோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருந்துருப்பார். நல்ல ஒரு சில பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். அதிகார யோகத்தை கொடுத்துருந்துருப்பார். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருந்துருப்பார். 5ஆம் இடத்தில் குரு நின்றதுனால 1 வருட காலமாக. இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்திருக்கும். 7.5 சனி இப்போ தான் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 7.5 சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வரப்போகின்றது. இந்த சனியிலையும் நிறைய பேருக்கு அவமானம், நிறைய பேருக்கு பிரச்சனை, கடன் தொல்லை, வாழ்க்கையில் நிலைய இறப்பு, ஏமாற்றம் இது எல்லாமே நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும். இந்த பாத சனியில் வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நன்மைகள்ங்கிறது கிடச்சிருந்திருக்கும். நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். ஆனால் வருகின்ற 14/5/2025 முதல் 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னா 10க்கு 9ஆம் இடம், 6ஆம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகஸ்தானம். இந்த 6ஆம் இடத்திலேயே குரு பகவான் அமரப்போவதனால மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய உத்தியோகம் அப்படிங்கிறதே கிடைக்க இருக்கின்றது. பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பழையது போயிட்டு புதியது வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பழைய வேலை அப்படிங்கிறது இல்லைனாலும் புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அரசாங்க அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. மகரம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வீட்டில் அமர இருக்கின்றார். மார்ச் 29ஆம் தேதி முதல் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. அப்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடையவன் 6ஆம் இடத்துல அமர்வதனால பாருங்கள், எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலே மறைகிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்களை பகைத்து கொள்ளக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிலருக்கு திருடு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைவதனால. அதே போல் விலை உயர்ந்த ஏதாவது நகைகள் போட்டிருக்கீங்க, மகரம் ராசிக்கு பெண்கள் ஆண்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல அமரப்போகின்றார். 3ஆம் இடத்துலேயே சனி அமரப்போகின்றார். அதனால் தைரியம் வந்துட்டு பெருசாக குறையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு முயற்சி, வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாருங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்ந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டலட்சுமிகளும் தேடி வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அப்போது குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போனாலும் சனி பகவான் சாதகமாக வருவதனால அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு ஆளாக இருக்கின்றார்கள் மகரம் ராசிக்காரர்கள். அப்போ மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றது. எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்க இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல குரு அமரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்துக்கு பெருசாக தலையிடக்கூடாதுங்க. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஒரு கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாது. அதாவது பெருசாக வந்துட்டு யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாது 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வார். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அவருடைய 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துல விழுங்க. அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். புது வேலை கிடைக்க இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய திறமை என்பது வெளிப்பட இருக்கின்றது 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருப்பதனால. அதே போல் குரு 12ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார்.
கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். சொத்து வகையில் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு பிறகு வெளிநாடு சென்று ஒரு நல்லதொரு கம்பெனியில் ஒரு நல்லதொரு தொழில் அமர முடியுங்க. அதே போல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. அதே போல் இடமாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதுனால வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால சுப காரியங்கள், சுப செலவுகள், அசையா சொத்துக்களை முதலீடு செய்வது நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றாருங்க. தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லதொரு பேச்சாற்றல், நல்லதொரு பணப்புழக்கம், குடும்ப விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம், குடும்பத்தில் புது நபர்களுடைய சேர்க்கை, அதே போல் கொடுக்கல் வாங்கல் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே லாபம் தரும். நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்க இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் பார்த்திங்க அப்படின்னா சாதகமான ஒரு இடத்திலே அமர இருக்கின்றார். அதே போல் குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவருடைய பார்வைகள் என்பது உங்களுக்கு நல்லதொரு சிறப்புகளை கொடுக்க இருக்கின்றது. மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத ஒரு யோகத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக நம்ப முடியும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட மிகச்சிறந்த நன்மை என்பது நடக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.